வணக்கம். என் பேர் அசோக் நாராயண். நான் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற சாப்டரோட தியரி அண்ட் கொஷின் ரெண்டுமே பார்ப்போம். ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற சாப்டர் எடுத்துட்டா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரெக்டிலீனியர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல எப்படி மூவ் ஆகுது, அதில் என்னெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? லென்த். அப்புறம் அந்த லென்த் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுதுங்கிறதுனால லென்த் பை டைம், அது gives rise to velocity. அடுத்து வெலாசிட்டியும் தாண்டி என்ன பண்ணுவோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி யோசிப்போம். வெலாசிட்டி பை டைம், ஆக்சலரேஷன். இப்போ இந்த லென்த், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் இது நாலுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி 3 ஈக்குவேஷன் வரும் உங்களுக்கு. இந்த சாப்டர் முழுக்கவே அந்த ஈக்குவேஷன் தான் ரூல் இட். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, நம்ம சாப்டருக்குள்ள டெல்வ் ஆகலாம். ஒரு டிஸ்க்ளைமர். உங்களுக்கு மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற சாப்டருக்கு 2.9% வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ 2.9% வெயிட்டேஜுங்கிறது உங்களுக்கு வெரி ஈஸிலி ஸ்கோரபிள் மார்க். உங்களுக்கு ஒரு 2 கொஷின் இல்லை ஒரு கொஷின் வந்தா நீங்க ஃபாஸ்ட் அண்டர் 1 மினிட்ல நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்க லெஃப்ட்ல பாருங்க, தமிழ் கொஞ்சம் கட் ஆகுது. அதை நான் ரெடி பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு 2024ல கைனமேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து கேள்வி வந்திருக்கு. ஸோ 2024ல கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத விட இந்த nth செகண்ட்ல டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 23ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வெரி ஈஸி கான்செப்ட். 2022ல மோஷன் அண்டர் கிராவிட்டி, அது வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. 21ல கேள்வியே இல்லை. கேள்வியே இல்லை அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு மோஷன் 2 டைமென்ஷன்லேருந்து கேள்வி வந்திருக்கலாம். ரெண்டுமே வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். 2020ல ஆக்சலரேஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல டிஃபிகல்ட் அப்படிங்கிற கொஸ்டின் கூட உங்களுக்கு கிளியரா நீங்க கிராக் பண்ணீங்கன்னா, அந்த 3 ஃபார்முலா வச்சு கிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து கெட் பேக் பண்ணுவோம். இதுல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அடுத்து அது வந்து ஸ்டார்டிங் ஐடியா, மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் முன்னாடி உங்களுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு தெரிய வரணும். ஸோ எந்த ஃப்ரேம்ல இருந்து நீங்க அப்சர்வ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். இது வந்து நம்ம 9த்லயே படிச்சிருப்போம். அதோட சின்ன ரிவிஷன் இருக்கும். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம டே டு டே லைஃப்ல வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் டிராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆக்சிலரேஷன்ல இருக்கும்? ஜி. ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். ஸோ இதுவே கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் தான், வெறும் ஃப்ரீ ஃபாலே. ஸோ அதை ஸ்டடி பண்ணுவோம். எலிமெண்டரி கான்செப்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன், இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸ்மால் ரிவிஷன் பண்ணுவோம். ஏன்னா நான் சொன்ன ரிலேஷன்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், ஆக்சிலரேஷனுக்கு, அந்த ரிலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் தேவைப்படும். கிராஃப்ஸ். கிராஃப்ஸ் தான் உங்களோட கான்செப்ட் செக் பண்ணும். ஒரு கிராஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுக்கலாம், வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுக்கலாம், வெலாசிட்டி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் கொடுக்கலாம். அந்த மாதிரியான கிராஃப்ஸ் வரும்போது நீங்க இதுக்கு முன்னாடி 5th பாயிண்ட் இருக்குல்ல, டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன், அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இப்போ உள்ள போகலாம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் is a suitable coordinate system involving space and time used as reference to study the motion of bodies. Most common reference is Cartesian frame. இந்த Cartesian frame என்னன்னா, நம்ம ஒரு ஒரு x, y, z இதை வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அது மூலியமா ஒரு பாடியோட மோஷன் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து வெலாசிட்டி வீல இந்த மேன் மூவ் ஆகிறான்னா நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்கிற அசம்ஷன்ல வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், எஸ் ஹி இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v. இந்த வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸே மூவ் ஆகிட்டு வச்சா என்ன பண்றது? அது எப்படி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூவ் ஆகும்னா சிம்பிள். நம்ம வந்து ஒரு பஸ்ல இருக்கோம் அசியூம் பண்ணுங்க. நம்ம வந்து பஸ்ல இருக்கோம்.
இது. அண்ட் வெளியில ஒரு ட்ரீ இருக்கு. ஓகே. பஸ் வந்து உங்களுக்கு ஒரு வெலாசிட்டி v-ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, உள்ள இருக்கிற அப்சர்வர் அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பஸ் ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இங்க எப்படி இருக்கும்? பஸ் ஸ்டாட்டிக்கா இருக்கும். பட் ட்ரீ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல v ஸ்பீட்ல மூவ் ஆற மாரி இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு விச் ஃப்ரேம் யூ ஆர் அப்சர்விங் அப்படிங்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்ம மோஸ்ட் காமன் வந்து கார்ட்டீசியன் ஃப்ரேம் XYZ and Tங்கிறது டைம். Inertial frame of reference, a frame of reference which is either at rest or moving with constant velocity. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேசிக்கா உங்களுக்கு acceleration is equal to 0. If its acceleration is 0, அப்போ என்னது inertial frame of reference. இந்த inertial அப்படிங்கிறது நம்ம ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒன் செகண்ட். இந்த inertial அப்படிங்கிறத நம்ம ஏன் மென்ஷன் பண்றோம்னா ஒருவேளை இனர்ஷியலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஒருவேளை நான் இனர்ஷியலா இருந்தா அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இது நம்ம வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ அங்க வந்து உங்களுக்கு புரியும். ஏன் இது இனர்ஷியல், நான் இனர்ஷியல் நம்ம வந்து இதை ஜெனரலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது. சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நான் இனர்ஷியல்ல தான் வரும். இனர்ஷியல்ல ஆக்சிலரேஷன் இஸ் 0. Simply acceleration is 0 na ma equal to f, force equal to mass at acceleration. Acceleration 0 na force 0. So inertia நீங்க pseudo force 0 ஆயிடும். ஓகே, pseudo force na என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். For now just ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. Non-inertial frame of reference moving with some acceleration. Okay, non-inertial frame of reference is one in which Newton's laws of motion does not hold good. உங்க நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல உங்க நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் டஸ் நாட் ஹோல்ட் குட். இப்போ இது டஸ் நாட்னா நம்ம எப்படி அனலைஸ் பண்றது? ஸோ இந்த டஸ் நாட் அப்படிங்கிறத டிக்கா மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ட்ரிக் தான் சூடோ ஃபோர்ஸ். ஓகே, காட் இட். இப்போ நம்ம வந்து பேக் டு த கான்செப்ட் வருவோம். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் ஆஃப் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஏன் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் சொல்றாங்க? பாயிண்ட் ஆப்ஜெக்ட் சொல்றதுக்கு காரணம், இஃப் யூ கன்சிடர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் சம் வால்யூம், அப்போ நீங்க அதோட ரொட்டேஷனல் ஆஸ்பெக்டுக்கு கிரெடிட் பண்ணணும். அந்த ரொட்டேஷனல் ஆஸ்பெக்ட் கிரெடிட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ரொட்டேஷன் இன்னொரு சாப்டர் வரும். ஸோ உங்க ஆப்ஜெக்டை ஒரு மேசிவ் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க அதோட ரொட்டேஷன் கிரெடிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கரண்ட்லி வி அஸ்யூம் இட் டு பி பாயிண்ட் ஆப்ஜெக்ட். நீங்க ரொட்டேஷன் பத்திலாம் நினைக்க வேணாம். ஒன்லி அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ரெக்டிலீனியர் மோஷன்ல மூவ் ஆகிறது அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் த பேசிக் ஃபர்ஸ்ட் மோஷன் நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம இதை பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுறோம். During such a motion, the point object occupies definite position on path at each instant of time. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் லெட்ஸ் சே t equal to 1 second, t equal to 2 second அப்படி இருந்தா டெஃபினட் பொசிஷன். இது வந்து இங்க இருக்கு, இட்ஸ் அ டெஃபினட் பொசிஷன். நெக்ஸ்ட் இங்க இருக்கு, இட்ஸ் அ டெஃபினட் பொசிஷன். இந்த பொசிஷன் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். Distance is total length of path traveled by particle in a given time. நல்லா பாருங்க, distance is total length of path. Displacement is shortest distance between initial and final position. இது நம்ம எப்படி கத்துக்கலாம்? ஒரு பாத் வந்து எப்படி போகுதுன்னு, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் என்னது? இந்த என்டையர் பாத் லென்த் தான் அதோட டிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் அதோட டிஸ்டன்ஸ். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? From initial to final position நீங்க ஒரு straight line. Okay, give me a minute. நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன். அதுதான் உங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இது வந்து டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டார். ஏன் வெக்டார்? ஏன்னா உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன் இருக்கு, ஃபைனல் பொசிஷன் இருக்கு. ஸோ ஏபி வெக்டர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த லென்த்தோட வேல்யூ தான். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்கேலார்.
while displacement is vector. இந்த பேசிக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ரெடியா இருக்கணும். Got it? நெக்ஸ்ட் போவோம். அடுத்து அத நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தெரியுதா? இந்த டெல்டா ஆர் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட், பாத் லென்த்ங்கிறது டிஸ்டன்ஸ். For motion between 2 points, displacement is single valued while distance depends on actual path. So can have many values. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க A to B போறீங்கன்னு முடிவாயிடுச்சு. A B. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். என் பார்ட்டிகிள் வந்து it has moved from A to B. நான் 2 கேள்வி கேட்கிறேன். ஒன்னு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கிறேன். இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்கிறேன். நீங்க எதை ஆன்சர் பண்ண முடியும்? நீங்க என்ன ஆன்சர் பண்ண முடியும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா வாட் எவர் பாத் யூ டேக், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதுதான், த ஸ்ட்ரெயிட் லைன் பிட்வீன் ஏ அண்ட் பி. பட் டிஸ்டன்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா யூ கேன் டேக் மல்டிபிள் பாத்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இட்ஸ் a straight line between A to B. So you can answer displacement but not distance. Speed is distance by time. Velocity is displacement by time. அதனால ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார், வெலாசிட்டிங்கிறது வெக்டர். ஏன்னா டைம்ங்கிறது உங்க ஒரு டிவைட் தான் பண்றீங்க. இட்ஸ் நாட் சேஞ்சிங் இட் ஃப்ரம் ஸ்கேலார் ஆர் வெக்டர். ஓகே, ஸோ ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம், velocityங்கிறது displacement by time. When a body travels equal distance with speed v1 and v2, the average speed is harmonic mean. இது என்னன்னு பார்ப்போம். Average speed என்னன்னா it's defined as v1ல ஒரு டைம் t-க்கு டிராவல் பண்ணது வச்சுக்கலாம். அடுத்து v2ல இன்னொரு டைம் t-க்கு டிராவல் பண்ணது வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்க, it travels with speed v1 for time t and v2 for time t. இப்போ average speed என்ன? Total distance covered என்னது? v1 into t plus v2 into t. இதுதான் total distance covered. Average speed என்ன? Total distance covered by total time taken equals v1 into t plus v2 into t upon 2t. ஏன்னா இங்க ஒரு t எடுக்குது, இங்க ஒரு t எடுக்குது. So average speed இப்போ என்னது? v1 plus v2 by 2. இது உங்களுக்கு ரெண்டும் சேம் டைம் எடுத்துருந்துச்சுன்னா, இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் d-ய இது v1 ஸ்பீட்ல கவர் பண்ணுது, இன்னொரு டிஸ்டன்ஸ் d-ய v2 ஸ்பீட்ல கவர் பண்ணுது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த டிஸ்டன்ஸ் d-ய v1 ஸ்பீட்ல கவர் பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இதுக்கு d by v2. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆயிருக்கு? 2d. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் உங்களுக்கு என்ன வரும்? 2d divided by d by v1 plus d by v2. கரெக்ட்? ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது? 2 divided by 1 by v1 plus 1 by v2. இது வந்து உங்க ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, நம்ம டைம் எடுக்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு, ஜஸ்ட் v1 plus v2 by 2. அது வந்து அரித்மெட்டிக் மீன். இது ஹார்மோனிக் மீன். ஓகே, வெரி குட். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். அது போலவே வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது எனிவேஸ் இட்ஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுக்கு ஒரு கிளீனா கான்செப்சுவல் கொஸ்டின் சொல்றேன். லெட்ஸ் சே ஒரு பார்ட்டிகிள் இங்கேருந்து இங்க வரத்துக்கு ஒரு சர்க்குலர் பாத்ல டிராவல் பண்ணுது. ஓகே ஓகே, நான் என்ன சொல்றேன், பார்ட்டிகிள் என்ன பண்ணிருக்கு, இந்த லெஃப்ட் செமிசர்க்கிள் இருக்குல்ல, அதை v1 ஸ்பீட்ல கவர் பண்ணுது. ரைட் செமிசர்க்கிள v2 ஸ்பீட்ல கவர் பண்ணுது. நல்லா பாருங்க, v1 ஸ்பீட், v2 ஸ்பீட், இந்த ரேடியஸ் r. இப்போ நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது, நான் சொல்றேன், இனிஷியலா a லைன் ஸ்டார்ட் பண்ணுது, b-க்கு வருது, திருப்பி a-க்கே போகுது, நான் வந்து a dash அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ரிப்பீட் வந்து a-க்கு வருதுல, அதனால நான் ஸ்பீட் ஃபார் a to b என்னது, அதே மாதிரி ஸ்பீட் ஃபார்
v to a dash அது என்னதுன்னு சொல்லணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்பீட் நம்மளே கொடுத்தோம், இங்க v1 டிராவல் பண்ணுது, இங்க v2 டிராவல் பண்ணுது. ஸோ v1 v2. இப்போ வெலாசிட்டி ஃபார் ஏபி எவ்வளோ, வெலாசிட்டி ஃபார் BA dash எவ்வளோ, ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ, இது மூணு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஃபார் ஏபி எவ்வளோ, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு, நல்லா கவனிங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இன்டூ ஆர். ஸோ டைம் டேக்கன் இஸ் டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஸ்பீட் பை ஆர் பை v1 டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கவர் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் கவர் ஆயிருக்கு, அது எவ்வளோ 2r. ஸோ displacement upon time pi r by v1. So 2v1 by pi. அது போலவே இது என்னது 2v2 by pi. இதோட வெக்டர் டைரக்ஷன் லெட்ஸ் சே இது வந்து மைனஸ் z கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது மைனஸ் z கேப் டைரக்ஷன்ல இருக்கு, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இந்த டைரக்ஷன்ல இருக்கு. பட் இதுக்கு பிளஸ் z கேப், ஏன்னா இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏலேந்து ஏ டாஷ் வரத்துக்கு அது டிஸ்பிளேஸே ஆகல. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏ டு ஏ டாஷ் இஸ் 0. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. புரிஞ்சுதா? ஸோ ஏன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், வாட் எவர் டைம் டேக்கன் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன வரும், πr by v1 plus πr by v2 வரும். பட் தட் டசன்ட் மேட்டர், எனி டைம் எடுத்தாலும் உங்களுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ இந்த கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி 0. இது நான் எதுக்கு கொடுத்தேன்னா இது மூலியமா உங்களுக்கு சின்னதா கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும், அதுக்காக தான் கொடுத்தேன். ஸோ இங்க வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கொண்டு வர முடியும்னா, லெட்ஸ் சே ஃபார் டெல்டா டி டைம் நீங்க வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம், டெல்டா எஸ் அப்பான் டெல்டா டி. இப்போ இந்த டெல்டா டீயை நம்ம சாம்பிள் பண்ணி ரொம்ப சின்ன டைம் இன்டர்வல் ஆக்குறோம். இட்ஸ் இன்ஃபினிட்டிசம்லி ஸ்மால். டிடி அப்படி எடுத்தா ds by dt. இதுதான் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ், இது வெலாசிட்டி ஆவரேஜ். ஓகே, இந்த சிமிலர் எக்ஸாக்ட் சேம் நீங்க ஆக்சலரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ds by dt அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் சே there is a graph s versus t. ஸோ s versus t கிராஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி கிராஃப் போகுதுன்னா இந்த பாயிண்டோட ஸ்லோப் என்ன, நத்திங் பட் ds by dt. ஸோ வெலாசிட்டி நீங்க ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபாகவும் எடுக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போவோம். Object is considered to be in uniform motion when it maintains constant velocity. நல்லா பாரு, constant velocity. Okay, equal distance in equal intervals of time, அது ரொம்ப important. Object is to be non-uniform when it covers equal distance in unequal intervals of time. Acceleration, இது ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணணும்னா இட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அது ஞாபகம் வச்சுக்கலாம், சிம்பிள். நம்ம டிஸ்டன்ஸ் பண்ண அதை கால்குலேஷன் எல்லாமே அப்படியே எஸ் பதிலாக வி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தியரி, சேம் டு சேம். இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். v equal to u plus at, s equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இதுல vங்கிறது நம்மளோட v is final velocity, a is acceleration for uniform accelerated motion. So a is always uniform acceleration, t is time taken, s is displacement. இந்த சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம 9th பார்த்துருப்போம், ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு. இது தவிர யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் தி கொஸ்டின்ல யூ 0வா இருக்கும், பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க எது என்ன மீன் பண்ணுதுன்ட்டு. இப்போ
ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேஷன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதுக்கு என்ன பண்றோம்னா ஏக்கு பதிலா நம்ம மைனஸ் ஜி சப்ஸ்டியூட் பண்றோம். எஸ்க்கு பதிலா ஹைட் டிராவல் சப்ஸ்டியூட் பண்றோம். இது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல யூ வில் கெட் தீஸ் 3 ஈக்குவேஷன்ஸ். v equal to u minus gt, h equal to ut minus half gt square, v square equal to u square minus 2gh. இது நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஏக்கு பதிலா மைனஸ் ஜி சப்ஸ்டியூட் பண்றோங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். So velocity along x is dx by dt, acceleration is dvx by dt. Similarly y, similarly z. இப்போ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். x equal to integral of v dot dt and integral of dvx equal to ax dot dt. ஓகே, எவ்ரிதிங் இது வந்து சிம்பிளான ரிலேஷன்ஸ் தான், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் டிஃபரன்ஷியல் ரிலேஷன்ஸ். டிஸ்டன்ஸ் டிராவல்ட், இது இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் ஈக்குவல் டு given by magnitude of velocity, magnitude of instantaneous velocity. ஸோ இந்த ஒரு ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ்க்கு மட்டும்தான், ஆவரேஜ் கிடையாது. ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இந்த ஃபேக்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்சல்யூட் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இன்டகிரேஷன் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் v டாட் dt எடுத்தா உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபேக்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காட் இட்? அடுத்ததுக்கு போவோம். இது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ரிலேஷன்ஸ் தான். இப்போ கிராஃப் ரெப்ரசன்டேஷன், பொசிஷன் டைம் கிராஃப். இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியான ஷார்ப்பான ஐடியா சொல்லித்தரேன். பொசிஷன் டைம் கிராஃப் வந்து ஷார்ப் டர்ன் பண்ண முடியாது, ஏன்னா வெலாசிட்டி ஒரே செகண்ட்ல மாறிடாது. ஓகே, ஸோ ஷார்ப் டர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு இன்ஃபினிட் ஆக்சலரேஷன் வேணும். அது நம்மகிட்ட இல்லை. ஸோ ஸ்மூத் டர்ன் மட்டும் தான் பண்ணணும். விதவிதமான பொசிஷன் டைம் கிராஃப் பார்ப்போம். ரெஸ்ட்ல இருக்கும்போது டைம் என்னதான் மாறினாலும் உங்களுக்கு பொசிஷன் மாறாது. அதே மாதிரி ஸ்லோப் உங்களுக்கு ஜீரோ. ஸ்லோப் ஜீரோன்னு என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஜீரோ. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் ஜீரோ ஆக்சிலரேஷன். அதனால ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க ரெஸ்ட் பார்த்ததும் வந்து ஒரு ரெஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட். இது வந்து உங்களுக்கு பாரபோலிக் கிராஃப் வரும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஏடி ஸ்கொயர். நம்ம யூ ஜீரோன்னு போட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அந்த ஹாஃப் ஏடி ஸ்கொயர் தான் இது. இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு. யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் வித் யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் வரதுனால ஸ்டில் இட்ஸ் அ குவாட்ராட்டிக் கிராஃப் தான், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் தான், பேரபோலா தான். பட் கொஞ்சம் ஷிஃப்டடா இருக்கும், கொஞ்சம் ஸ்கியூடா இருக்கும் யூடி காரணத்தினால. யூனிஃபார்ம்லி ரிட்டார்டட் மோஷன். ரிட்டார்டட்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். தான் ரிட்டார்டட் மோஷன். நீங்க இதுவும் பேரபோலா, பட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். இது யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன்னால. வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ கெஸ் பண்ணி பாருங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஜீரோ ஸ்லோப் இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி மோஷன். எப்படின்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல எஸ் டி, நான் என்ன சொல்றேன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். அது போலவே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வச்சுக்கோங்க, ஆக்சிலரேஷன் இருக்கு. ஸோ ஹியர் தேர் இஸ் சம் ஆக்சிலரேஷன். இங்க ஆக்சிலரேஷன் தான் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கவனிங்க. இந்த எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா இப்படி வருது. இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நீங்க ஜஸ்ட் இந்த ரிலேஷன் இமேஜின் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல ஆக்சிலரேஷன் ஜீரோ. ஓகே, ஆக்சிலரேஷன் ஜீரோலயே இருந்தாதான், ஆக்சிலரேஷன் ஜீரோலயே இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு இங்க வெலாசிட்டி இந்த ரெட் ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? ஒருவேளை கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த கிரீன் பாருங்க, ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன்க்ரீஸ். இது என்ன ஆகுது? உங்களுக்கு பாரபோலிக் இன்க்ரீஸ். எதுல? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல. ஒருவேளை ஆக்சிலரேஷன் இப்படி இருந்துச்சுன்னா, சாரி,
ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனே கிடையாது. ஸோ நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் பத்தி பேசும்போது ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஹாரிசான்டல் இந்த கிராஃப். ஒருவேளை உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா இன்டகிரேட் ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க வந்து கண்டினியூ பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாது. ஓகே, லெட்ஸ் கெட் பேக். இப்போ நம்ம வந்து கிராஃப்ஸ் நான் கிளியரா சொல்லிட்டேன். உங்களுக்கு v கான்ஸ்டன்டா இருந்தா θ equal to 0, v கான்ஸ்டன்ட், ஸ்லோப் ஆஃப் vt கிராஃப் 0. யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் அப்படின்னா உங்களுக்கு v இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது போலவே யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் பட் இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்லைன்னா உங்களுக்கு இனிஷியலா ஒரு இது இருக்கும், ஒரு ஆஃப் தி ஃபேஸ். அது எப்படின்னா உங்களுக்கு இனிஷியலா வெலாசிட்டி 0 இருந்தா இப்படி இருக்கும். ஓகே, அதுவே இனிஷியல் வெலாசிட்டி u இருந்துச்சுன்னா uல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போகும், ut plus half at square. ஓகே, சாரி, v equal to u plus at. அதனால இப்படி வரும். ஸோ இட் இன்டர்செக்ட், எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுறது யூல இருக்கும். ஓகே, தட்ஸ் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் வித் u equal to 0க்கும் u not equal to 0க்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம். இதுவே உங்களுக்கு நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், நல்லா பாருங்க, இட்ஸ் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்போ ஸ்லோப் ஆஃப் vt கிராஃப் இன்க்ரீசஸ் வித் டைம். நீங்க இந்த vt கிராஃபோட ஸ்லோப்பே டைம் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இருக்குன்னா ஸ்லோப் வந்து இங்க இப்படி இருக்கா, இங்கே இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லைனோட ஆங்கிள்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் வெர்சஸ் இந்த ஆங்கிள் வெர்சஸ் இந்த ஆங்கிள், ஆல்பா பீட்டா காமா எடுத்தோம்னா ஆல்பா லெஸ் தென் பீட்டா லெஸ் தென் காமா. ஸோ உங்களுக்கு இது வந்து ஸ்லோப் ஆஃப் த vt கிராஃப் இஸ் இன்க்ரீசிங் வித் டைம். ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். நான் யூனிஃபார்ம், யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா, இஃப் யூனிஃபார்மா இருந்தா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமான்னு இருக்கும், விச் பேசிக்கலி மீன்ஸ் உங்களுக்கு இங்க லைனே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஸோ நீங்க எங்க இங்க ஆல்பா எடுக்கிறீங்க, பீட்டா, வேற எங்கேயாவது காமா எடுத்தாலும் உங்களுக்கு இது எல்லா ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். தட் இஸ் இஃப் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். இந்த ரிலேஷன் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்து கிளியரா இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃப்ரேம் ஆஃப், இப்போ சம்மரி வந்து நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தோம், மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனா என்னன்னு பார்த்தோம், யூனிஃபார்ம் வெர்சஸ் நான் யூனிஃபார்ம் அதுக்கான எல்லா கிராஃபும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அடுத்து வந்துட்டு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், கிராஃப்ஸ் எப்படி இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனா உங்களுக்கு ஏன் ஆல்வேஸ் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் ஹாரிசான்டலா இருக்கும். அது போலவே அதுக்கான 3 ஈக்குவேஷன்ஸ், எந்த 3 ஈக்குவேஷன், இதுதான் இருக்கிறதுலே வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கீ டேக் வேணா, s is equal to ut plus half at square, v square equal to u square plus 2as, v equal to u plus at. அதுலயே for gravity, அதாவது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன் அண்டர் கிராவிட்டி, s நீங்க எதால ரீப்ளேஸ் பண்ணணும், ஹைட். ஆக்சிலரேஷன் இஸ் ரீப்ளேஸ் பை மைனஸ் g, ஏன்னா உங்களோட ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்க இந்த டைரக்ஷன்ல வந்து மோஷன் அனலைஸ் பண்ணுவீங்க டுவர்ட்ஸ் பிளஸ் செட், ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் மைனஸ் செட்ல இருக்கும். அதனால ஓகே, இதுதான் கீ டேக்அவே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த கிராஃப்ஸ் பொசிஷன் டைம், வெலாசிட்டி டைம், ஆக்சிலரேஷன் டைம் எல்லாமே பார்த்தாச்சு. நவ் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுக்கான கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3 ஈக்குவேஷனும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இமேஜினேஷன். நீங்க இன்ட்யூட்டிவா இமேஜின் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், practice questions. Aeroplane flies 400 meters from north, then flies 300 meters south, then flies 1200 meters upwards. இந்த upwardsங்கிறது நல்லா நோட் பண்ணும், upwards நார்த் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணது பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்படி வச்சுட்டு நார்த், சாரி, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அசம்ஷன்ல நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் இப்படி வச்சுட்டு
இது நார்த். ஸோ அப்வர்ட்ஸ்னா நார்த் அப்படின்னு நினைச்சுக்குவோம். இட்ஸ் ராங். ஆக்சுவலி என்னன்னா நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பிளேன்ல நடக்கும். ஓகே, ஒரு 2D பிளேன்ல நடக்கும். ஸோ அந்த 2D பிளேனை பொறுத்தமேட்டுக்கு இப்போ நீங்க டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அப்வர்ட்ஸ்னா என்னன்னா இதுக்கு பர்பெண்டிகுலரா அப்ல போறது. ஸோ இப்போ நம்ம கிளீனா அதை வரைஞ்சோம்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 400 meters from north, then flies 300 meters south and 1200 meter upwards. So பார்த்தா 400 meters from north, அப்புறம் 300 meters south, then 1200 meter upwards. இந்த டயக்ராம் உங்களுக்கு வரும். இந்த டயக்ராம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இது பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதுக்கு அண்டர் நெட் டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு 12.04 மீட்டர் வருது. சாரி, 1204.15 மீட்டர் வருது, which is approximately 1200 மீட்டர். ஏன் இப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கொஸ்டின்ல அவங்க செக் பண்றது நீங்க நார்த் சவுத் கரெக்டா சொல்றீங்களான்னு தான். ஓகே, ஸோ இதுல அவங்க என்ன மிஸ்டேக் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 400 மீட்டர் நார்த், அப்புறம் 300 மீட்டர் சவுத், ஸோ இங்கே ஒரு 100 மேல இருக்கும், திருப்பி 1200 அப்வர்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் 1300 சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மிஸ்கான்செப்ஷன் கிளியர் பண்ணதான் இந்த கொஸ்டின். அடுத்து correct statement from the following. A body having zero velocity will not necessarily have zero acceleration. நல்லா யோசிங்க. A body having zero velocity will not necessarily have zero acceleration. A body having zero velocity will necessarily have zero acceleration. Body having uniform velocity, uniform speed can have only uniform acceleration. இந்த பாயிண்ட் C வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை நீங்க வந்து இன்ட்யூட்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். A body having non-uniform velocity will have zero acceleration. ஸோ இதுல நம்ம எல்லா பாயிண்ட்டும் அனலைஸ் பண்ணுவோம். பாயிண்ட் சி மட்டும் நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஜீரோ வெலாசிட்டி இருக்கும்போது ஜீரோ ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கிடைச்சிருச்சுன்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லாட்டி தான் ட்ரூ. ஸோ அவங்க என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள் ட்ரை பண்றாங்கன்னா, ஒரு பாடி இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், ஸோ அது மேல போயிட்டு திரும்பி கீழே வரும். கரெக்டா? இந்த மேல ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்க்கு அதோட வெலாசிட்டி ஜீரோ, ஆனா அதோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, ஃபார் தி ஹோல் மோஷன் அதோட ஆக்சிலரேஷன் ஜி. ஸோ ஜீரோ வெலாசிட்டி இருந்து ஆக்சிலரேஷனும் இருக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ ஒண்ணு கேட்டாங்க, இட் நீட்ஸ் டு ஹேவ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஃபார் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு கேட்டாங்க. அது நம்ம செக் பண்ணுவோம். சர்க்குலர் மோஷன் எடுத்து பாருங்க. லெட்ஸ் சே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட் இந்த இடத்துல வீங்கிறது ஸ்பீட், யூனிஃபார்ம் ஸ்பீடு வீல போயிட்டே இருக்கு. அது நம்ம வந்து ஒரு த்ரெட் இப்படி டைப் பண்ணிட்டு அந்த ஒரு கல்லை இப்படி சுத்திட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்படி கல்லை சுத்துறோம். அப்போ இதுல ஒரு டென்ஷன் டி இருக்கும்ல, அது கன்ஃபார்ம் யூனிஃபார்மான ஆக்சிலரேஷன் கிடையாது. ஏன்? அதோட மேக்னிடியூட் சேமா இருந்தாலும் டைரக்ஷன் மாறும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் கையில ஒரு டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், ஆனா யூனிஃபார்ம் ஸ்பீட். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கான ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி நீங்க கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சுதான் சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை. இது வந்து நம்ம தியரியிலே பார்த்துட்டோம். A vehicle travels half distance L with speed v1, other half with v2. Average speed is, அந்த ஸ்பீட்ல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆவரேஜ் ஸ்பீட்னு. ஹார்மோனிக் மீன் ஞாபகம் வருதா? ஓகே, ஹார்மோனிக் மீன் பார்த்தோம். இதுல எது அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 upon 1 by v1 plus 1 by v2. ஸோ நீங்க கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 by v1 plus v2 divided by v1 v2. ஸோ இதை தூக்கி மேலே போட்டா 2v1 v2 by v1 plus v2. இது பேர் என்னது? ஹார்மோனிக் மீன். இது வெரி ஸ்டாண்டர்ட் மாடல், இது நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ ஆன்சர் சி. இது நம்ம டெரிவேஷன் அங்கேயே பார்த்தாச்சு. எதுல பார்த்தோம்? தியரியிலேயே பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. A particle moves along sides AB, BC, CD of a square of side 25 with velocity 15 meters per second. Its average velocity is.
இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஏபி பிசி சிடி 15 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில போகுது. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். அவங்க ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு சைட்ல தேவையில்லை. ஏன்னா கேன்சல் ஆகும். எப்படி? லெட்ஸ் சே ஒரு சைட்ல இருந்து டின்னு வச்சுக்கலாம். இதுக்கு டோட்டல் எவ்வளோ டைம் ஆகும்னா 3D டிவைடட் பை 15 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்? இது ஒரு 15 மீட்டர் per செகண்ட். அப்புறம் இது ஸோ 3D டிவைடட் பை 15 செகண்ட் வந்து டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? வெறும் 1D தான். ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் எவ்வளோ? D அப்பான் 3D by 15. D கேன்சல் ஆகுது. ஸோ அவங்க சைட்ல இருந்து கொடுக்காட்டியும் கூட நீங்க இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து 5 மீட்டர் per செகண்ட். லெட்ஸ் சி ஆன்சர் இருக்கான்ட்டு. ஸோ எஸ், உங்களுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் கேட்டு 5 மீட்டர் per செகண்ட் வந்தாச்சு. A body sliding down a smooth inclined plane slides 1/4 of the plane's length in 2 seconds. It will slide down the complete plane in. இது வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின், பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னதுன்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு கிராவிட்டி இங்க ஜி இருக்குன்னா இதுக்கான டீட்டா இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த டைரக்ஷன்ல ஜி காஸ் டீட்டா ஆக்சலரேஷன் இருக்கும் அண்ட் அலாங் தி பிளேன் ஜி சைன் டீட்டா இருக்கும். இது நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. இப்போ இன்னொன்னு, உங்களுக்கு டீட்டா கான்ஸ்டன்ட்டுக்கு இருந்தா இந்த சைன் டீட்டா கான்ஸ்டன்ட் அண்ட் ஜி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ ஜி சைன் டீட்டா நீங்க ஆக்சலேஷன் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இது டிராவல் பண்ண வேண்டிய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் லெட்ஸ் சே டி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ டீட்டெயிலாம் வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 1/4 ஆஃப் தி பிளேன்ஸ் லென்த். ஸோ D/4 அது டிராவல் பண்றதுக்கு அதுக்கு 2 செகண்ட் ஆயிருக்கு. யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன்ல S equal to ut plus half at square, ரைட்? ஸோ இந்த utங்கிறது நம்மளுக்கு இப்போ 0, ஏன்னா u0. இது வந்து S எவ்வளோ? D/4 equal to half into a into 2 square, கரெக்டா? இப்போ நம்மளுக்கு ஒரு 2 கேன்சல் ஆகும். ஸோ a ஈக்குவல்ஸ் D/8 வருது நம்மளுக்கு, ரைட்? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? D/4க்கு 2 செகண்ட் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு டோட்டல் பிளேன். ஸோ Dக்கு எவ்வளோ? D ஈக்குவல் டு half at square. A எவ்வளோ நம்மளுக்கு? A இஸ் D/8. இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ D ஈக்குவல் டு half into D/8 into T square. 1 equal to T square by 16. T equals plus or minus 4. டைம் நெகட்டிவ் இருக்கலாமா? நெகட்டிவ் இருக்காது. ஸோ T equal to 4 செகண்ட்ஸ் ஆகும், ரைட்? நம்ம செக் பண்ணுவோம். எஸ், ஸோ 4 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. நம்ம எழுதின ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட். வெரி குட். அடுத்ததுக்கு போகலாம். 3 particles P, Q and R. இது வந்து வெரி 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 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஓகே, இனிஷியலா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆஃப்டர் தட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம்? 3PQR அந்த மூணுமே 3 ஃபாலோ பண்ணுது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 ants அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க ஒரு ant இருக்கு, இங்க ஒரு ant இருக்கு, இங்க ஒரு ant இருக்கு. இது வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே போகுது, இது இதை ஃபாலோ பண்ணிட்டே போகுது, இதை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. மூணுமே யூங்கிற வெலாசிட்டியில ஃபாலோ பண்ணுது. ஸோ என்ன ஆகும்? டைம் ஆக ஆக இது அப்படியே ஸ்பைரலைஸ் சென்டருக்கு போயிடும். இதுவும் ஸ்பைரலைஸ் சென்டருக்கு போயிடும், இதுவும் ஸ்பைரலைஸ் சென்டருக்கு போயிடும். இதுதான் மோஷன் ஆகும். இப்போ இதை நீங்க ப்ரெடிக்ட் பண்றது எவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன எதுல ஆரம்பிக்கலாம், எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் தெரியாம இருக்கும். பட் இதை நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா
இந்த ரெண்டை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் வெரி சிமெட்ரிக்ங்கிறதுனால இந்த 2 ஆண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது இங்க ஆல்வேஸ் இங்கதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஆண்டோட ரெஸ்பெக்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது எப்பவுமே இந்த டைரக்ஷன்ல இதோட வெலாசிட்டி யூவா இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த டோட்டல் செட்டப் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கலாம், இப்படி டர்ன் ஆயிட்டு இருக்கலாம். பட் இந்த ஆண்டோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இது எப்பவுமே இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ரைட்? அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு யூ. இனிஷியலா இது நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி. ரைட்? இப்போ இந்த யூ காஸ் 60 எடுத்தோம்னா அதோட இந்த காம்பனன்ட் வரும். நம்மளுக்கு இது எப்போ கொலாப்ஸ் ஆகுதுன்னு தேவை. ஸோ அது எப்போ கொலாப்ஸ் ஆகும்? u by 2. ஸோ d upon இது ஒரு u இந்த டைரக்ஷன்ல போகுது, இது u by 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ என்ன ஆகும்? ஆப்போசிட்ல இருந்தா u plus u by 2. ஸோ என்ன வரும் இதுக்கு ஆன்சர்? 2d by 3u. இது நம்ம யூஸ் பண்ணது என்னது? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கமா ரிலேட்டிவ் மோஷன். இது ரெண்டு கான்செப்டோட வெரி பிரில்லியன்ட் கொஸ்டின் இது. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா, அதே 4 ஆண்ட் வந்து சாரி முதல்ல 3 ஆண்ட் இருந்துச்சுல, இப்போ என்ன ஆகுது? 6 ஆண்ட் இருக்கு. இப்போ இது ஃபாலோ பண்ணுது ஒவ்வொன்றும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கான டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். எல்லாம் வந்து சென்டர்ல கொலைட் ஆகிறதுக்கு எல்லாம் இப்படி வந்து கொலைட் ஆகும். ஸோ அதுக்கான டைம் டேக்கன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ட்ரையாங்கிளுக்கு 2d by 3 தெரிஞ்சுச்சு. ஹெக்ஸகனுக்கு என்ன நீங்க வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்துட்டு 2d by 3u இருக்கா? ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு PO equal to PB secant 30. ஸோ அவங்க வந்துட்டு வெறும் ட்ரிக்னாமெட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி பண்ணோம்? நம்ம வந்துட்டு உங்களுக்கான ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணோம். ரைட்? ரைட். இப்போ இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். A body is thrown vertically upwards in air when air resistance is taken into account. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து வெரி கான்செப்சுவல் கொஸ்டின். அவங்க வந்து என்ன கேட்கறாங்க பார்ப்போம். ஓகே, when air resistance is taken into account. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது பாடி த்ரோ பண்றோம், அது போயிட்டு ஜீரோ டச் மட்டும் திரும்பி வரும் அப்படின்னு நம்ம இத்தனை நேரம் இமேஜின் பண்ணோம்ல. ஆனா இப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஃப் யூ டேக் இட் இன்டு அக்கவுண்ட், அசென்ட் ஆகும்போது, அசென்ட்னா என்னன்னா கீழேந்து மேல போகும்போது, அசென்ட்ல உங்களுக்கு எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல கிராவிட்டி கீழே இருக்கும், ஏர் ரெசிஸ்டன்ஸும் இட் வில் பி டுவர்ட்ஸ் டவுன். ஏன்னா உங்க வெலாசிட்டி இஸ் அப்வர்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் வெலாசிட்டி. இது வந்து கிராவிட்டி, இது வந்து டிராக். டிராக் அப்படிங்கிறது ஏர் ரெசிஸ்டன்ஸ். அதுவே டிசென்ட் நீங்க பார்க்கும்போது பாலே வெலாசிட்டியே டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்க டிராக் அப்வர்ட்ஸ்ல இருக்கும், கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இங்க ஆக்சலரேஷன் ஹெவியா இருக்கும்போது டைம் வந்து கம்மியாயிடும். ஏன்னா வெலாசிட்டி ஃபாஸ்டா ஜீரோ டச் பண்ணிட்டோம். ஸோ இது T1 எடுக்குதுன்னா இங்க நெட் ஆக்சலரேஷன் கம்மியா இருக்கும். ஏன்னா இதுவுமே கொஞ்சம் கேன்சல் ஆகி மீதி கிராவிட்டி எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் இது கீழே வரும். கிராவிட்டி மைனஸ் டிராக் எவ்வளோ இருக்கும், அந்த டிராக் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் கம்மி. புரியுதா? இங்க வந்து இது வந்து G பிளஸ் டிராக்ல இருக்கும். ஸோ ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் ரொம்ப அதிகம், இது ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு இது T2. ஸோ உங்களுக்கு மேல ஃபாஸ்டா போனாலும் கீழே வரதுக்கு லேட் ஆகும். ரைட்? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஸோ T2 இஸ் கிரேட்டர் தென் T1. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. A stone falls freely from rest and total distance covered by it in the last second of its motion equal to distance covered in the first 3 seconds. The stone remains in the air for எவ்வளோ செகண்ட் ஏர்ல ரிமைன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது நீங்க வந்து ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண முடியும். ஸ்டோன் ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுது, அப்புறம் கீழே போய் விழும்போது லாஸ்ட் 1 செகண்ட்லையும்
அதே அளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. இப்போ டோட்டல் எத்தனை நேரம் ஃபிளைட் டைம் வரும்னு கேட்குறாங்க. இதுக்கு இங்க நீங்க s is equal to half a t square. ஏன்னா u வந்து 0. அதை வச்சு இதுக்கான டைம் கண்டுபிடிக்க முடியும். சாரி, இதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு 1 செகண்ட் ஆகுது. ஸோ s equal to ut plus half a t square. அதையும் இது நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல இருக்கிற u கிடைச்சிரும். எப்போ 1 செகண்ட்க்கு முன்னாடி, 1 செகண்ட் பிஃபோர் த எண்ட் ஆஃப் இட்ஸ் ஃபிளைட். இந்த u உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 1 செகண்ட்ல அதுக்கு என்ன வெலாசிட்டி வரும், அந்த v நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த v கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இனிஷியல் 0, அந்த v டிவைடட் பை g தான் உங்க டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட். இதுக்கான கால்குலேஷன் நம்ம இப்போ ஒவ்வொன்றா சொல்யூஷன்ஸ்ல பார்ப்போம். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்யூஷன் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ சொல்யூஷன் இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்கு. nth செகண்ட்ல டிராவல் பண்ணதுன்னா u பிளஸ் g பை 2 இன்டூ 2n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லாட்டி நான் சொன்ன டெரிவேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ sn ஈக்குவல் 0 பிளஸ், இது ஏன் 0? ஏன்னா இவங்க வந்து இனிஷியல் 3 செகண்ட்ஸ்க்கு பார்க்குறாங்க, இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் இஸ் half into g into 3 square. So 9 by 2 g distance travel ஆயிருக்கு. sn equal to s3ங்கிறதுனால g by 2 into 2n minus 1 equals 9 by 2 g. இது மூலமா உங்களுக்கு என்ன வருது? 5 seconds. ஸோ 5 seconds of flight இருக்கு. அந்த ஃபார்முலா நீங்க எதர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை டக்குன்னு மறந்துட்டேன் என்ன பண்ண தெரியாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் டிரைவபிள். ஓகே, அந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்க. The motor of electric train can give it an acceleration of 1 meter per second square. Brakes negative of 3 meter per second square. Shortest time in which train can make a trip between two stations 1 to 1.5 meter apart. இது நம்ம எப்படி பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த செகண்ட் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஸ்டாப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2. ஆக்சுவலி ஷார்டஸ்ட் டைம் என்னன்னா கண்டினியூஸா ஆக்சிலேட் பண்ணிட்டு போனாதான் ஷார்டஸ்ட் டைம். ஓகே, தியரிட்டிக்கலி உங்களுக்கு கண்டினியூஸ் ஆக்சிலரேஷன்ல இருந்தாதான் ஷார்டஸ்ட் டைம் வரும், விச் இஸ் வெரி இன்ட்யூட்டிவ். ஆனா இதுல கேட்ச் என்னன்னா உங்களுக்கு ட்ரெயின் அடுத்த ஸ்டாப்ல நிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்க கண்டினியூஸா ஆக்சிலேட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல இருந்து கண்டினியூஸா டிசலரேட் பண்ணணும். ஸோ தட் இட் எக்ஸாக்ட்லி ஸ்டாப்ஸ் அட் ஸ்டேஷன் பி. இது 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், இது 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ரிட்டார்டேஷன் கொடுக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இது டோட்டல் டிஸ்டன்ஸ் டி எடுத்துக்கிட்டா அந்த d you have to split for acceleration and deceleration such that you continuously accelerate, அப்புறம் நீ கண்டினியூஸா டிசலரேட் பண்ணணும். இந்த d எவ்வளவு ஆப்டிமலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும், எத்தனை நேரம் ஆக்சிலேட் பண்ணிட்டே போகலாம், எத்தனை நேரம் டிசலரேட் பண்ணிட்டே போகலாம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி கால்குலேஷன் இன்டென்சிவ். இது வந்து நம்ம பார்ப்போம். s be the distance traveled with acceleration for t1, s2 be the distance traveled with retardation for t2. நம்மளுக்கு இருக்கிற ஒன்னே ஒன்று ut plus half at square. So half into acceleration into time 1 square plus half into retardation into time 2 square equal to 1215 meter. இந்த ஈக்குவேஷன் நம்மகிட்ட இருக்கு. இது போலவே இன்னொரு ஈக்குவேஷன் நம்மகிட்ட இருக்கு. அது என்ன ஈக்குவேஷன்? ரெண்டுமே அந்த u acceleration into time t1 equal to retardation into time t2. ஏன்னா ரெண்டும் ஒரே வெலாசிட்டி அச்சீவ் பண்ணுது. சிமெட்ரிக்கா யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணும்போது s2 equal to t1 t2 minus 3 by 2 t2 square. இப்போ t1 t2 நம்மளுக்கு தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி. ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு t1க்கும் t2க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் கண்டுபிடிச்சா t1 42.69 செகண்ட்ஸ் வருது. ஸோ அது போல நீங்க t2 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க t1 plus t1 by 3. இந்த t2 equal to t1 by 3 எங்கேன்னு கொண்டு வந்தாங்க? இது எங்க கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு 0ல இருந்து t1ல a into t1 ஸ்பீடிங் அச்சீவ் ஆகும். கரெக்டா? ஸோ a எவ்வளவு 1 into t1, இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஸ்பீடு. அங்கேருந்து 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ v equal to u plus at. இந்த ஸ்டேஷன்ல அதோட வெலாசிட்டி எவ்வளோ? 0, ஏன்னா ஸ்டாப் ஆகும். 0 equal to 1 t1
-3t2. ஏன் மைனஸ்? ஏன்னா ரிட்டார்டேஷன். ஸோ t1 ஈக்குவல் டு 3t2. அதுலேருந்து t2 ஈக்குவல் டு t1/3. இதை யூஸ் பண்ணி நம்ம t1 கண்டுபிடிக்க அந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? 56.9 செகண்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A train is moving along straight path with uniform acceleration. Its engine passes a pole with velocity 60 km/h. இது ஞாபகம் வச்சுக்கணும். km/h இருந்து m/s கன்வெர்ட் பண்ணோம்னா just multiply by 5/18. அதுவே m/s இருந்து km/h நீங்க மாத்தணும்னா multiply by 18/5. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கன்வர்ஷன் ஞாபகம் இருக்கும். ஆல்வேஸ் m/s தான் நீங்க கால்குலேஷன் கண்டினியூ பண்ணணும். இஃப் கிராவிடேஷன் நீங்க வந்து m/s எடுக்கிறீங்கன்னா நீங்க m/s தான் அவ்வளவு கண்டினியூ பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்து கார் சொல்றீங்க, கார் வந்து இட் ஹாஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் 20 km/h இந்த மாதிரியான 20 km/h ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா, பட் லெட்ஸ் நாட் டெல்வ் இன்டு தட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கார் மூவ்மெண்ட் அதுக்கான ஆக்சலரேஷன் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன யூனிட் காமனா இருக்கோ km/h அல்லது m/s பார்த்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஒன்னுத்த m/s இன்னொன்று km/h வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூ ஆன்சர் தப்பாகும். ஓகே, மிடில் பார்ட் ஆஃப் ட்ரெயின் வில் பாஸ் சேம் போல் வித் வெலாசிட்டி. இது என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, இந்த ட்ரெயின் இருக்கு, அது இங்க ஒரு போல வந்து அட் திஸ் இன்ஸ்டன்ட் 80 km/h ஸ்பீட்ல பாஸ் பண்ணுது. கரெக்டா? எஸ். ஓ சாரி 60 km/h ஸ்பீட பாஸ் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 60 km/h பாஸ் பண்ணுது. அதுவே அதே போல என்டையர் ட்ரெயின் பாஸ் பண்ணி முடிக்கும் போது இது வந்து 80 km/h பாஸ் பண்ணுது. இப்போ என்ன கேக்குறாங்க, இதுலேருந்து இதுக்கு வரும்போது ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ட்ரெயினோட மிடில் பாஸ் பண்ணிருக்கணும். இந்த மிடில் பாயிண்ட்டும் அதே போல பாஸ் பண்ணிருக்கணும். அது என்ன வெலாசிட்டில பாஸ் பண்ணிச்சுன்னு கேக்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு 70ன்னு தோணலாம், ஏன்னா ஆவரேஜ் பண்ற மாதிரி. ஆனா இது ஆவரேஜா செக் பண்ணுவோம். கிடையாது. ஏன் ஆவரேஜ் கிடையாது? ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ், அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் தி ட்ரெயின் நீங்க இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். v² - u² = 2 × a × s. இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கல, பட் உங்களுக்கு s வந்து கேன்சல் ஆகும். அதனால உங்களுக்கு s கொடுக்கவே இல்லை. ஸோ s is equal to 80² - 60² / 2a. ஸோ s equal to 1400/a. இது கிடைச்சிருச்சா? அடுத்து மிடில் பாயிண்ட் இஸ் அட் 700/a. இப்போ இதை திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணணும் உங்க மெயின் ஈக்குவேஷன்ல, v² - u² = 2as. அப்படி நீங்க திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? v² = 1400 + 3600. உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் ஆகுது. அதனால உங்களுக்கு லீனியர் ஆவரேஜ் வரல. அப்ப நம்ம என்ன யோசிச்சோம்? இது 80, அது 60னா மிடில் 70 வருமானம் ஒரு கெஸ் ட்ரை பண்ணோம்ல. ஆனா அது ஏன் தப்புன்னு நான் சொன்னேன், ஏன்னா இங்க ஸ்கொயர் ஆகுது ஈக்குவேஷன்ல ஸ்கொயர் ஆகும்போது உங்களுக்கு ரூட் எடுக்கும்போது 70.7 வருது. இதுல நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு, இதுல எங்கேயுமே அவங்க வந்து km/h m/s கன்வெர்ட் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா இங்க எல்லாமே km/hல கால்குலேட் பண்றாங்க. புரிஞ்சுதா? சோ நான் இன்னைக்கு கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம், மல்டிபிள் மாடல்ஸ் பார்த்தோம். அது போலவே மெயினா 3 ஈக்குவேஷன். சோ ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? s is equal to ut plus half at². இதுல இருந்து உங்களுக்கு s nth ஒன்று இருக்கு, அதை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஒரு ஹோம்வொர்க். நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல அந்த s nthக்கான ஃபார்முலா காமிச்சேன். ஒரு ஸ்டோன் டிராப் பண்றோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் லாஸ்ட் 3 செகண்ட்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் 1 செகண்டோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. வாட்ஸ் த டோட்டல் ஃபிளைட் டைம் அப்படின்னு கேட்டோம். அது போலவே v = u plus at, v² - u² = 2as. இந்த எல்லா கொஸ்டினையுமே நம்ம இந்த 3 ரிலேஷன்ஸ் தான் சால்வ் பண்ணணும். ஸோ திஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், சிமிலர் மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கிராஃப் கொடுத்து இன்னொரு கிராஃப் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவாங்க.
அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, dy by dt gives you slope and integration gives you area under the curve. ஓகே, ஐ திங்க் இன்னைக்கு அவ்வளோதான். நம்ம டோட்டல் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். மேபி கிராஃப் கொஸ்டின்ஸ் நீங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. பட் ஸ்டில் நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஷன் 2 டைமென்ஷன்ல கவர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து வி ஹேவ் கவர்ட் அ வெரி குட் சங்க். நல்லா முடிச்சிருக்கோம் நம்ம. அதை நம்ம கிளீனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.